மனுஷங்கள ரெண்டு விஷயம் தான் பலவீனமாக்கும் வீரா. ஒன்னு அன்பு, இன்னொன்னு காயம். நீ எனக்கு அன்பு இல்ல காயத்தை தான் கொடுத்திருக்க வீரா. நீ என்ன பொறுத்த வரைக்கும் காயம்தான். இப்ப அந்த காயத்தையே நான் மருந்தாக்க போறேன். உங்க அம்மா பண்ண தீமைக்கெல்லாம் நீ கூட இருந்ததுக்கு உனக்கும் தண்டனை தருவேன். அது நிச்சயமா நடக்கும், கூடிய சீக்கிரமே நடக்கும். நீங்க செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய்யுங்க. வீரா இப்ப சீக்கிரமாவே இங்க வந்துருவான். நான் என் காயத்தை காட்டி தான் அவனை விஷப்படுத்த வேண்டியதா இருக்கு. அவனை திரும்பவும் பழைய வீராவா மாத்தணும். சீக்கிரமா கொடுங்க. பொறுமையாயிரு ஐராவதி, பொறுமையாயிரு. பொறுமையோட கனி இனிப்பா இருக்கும். எனக்கு இனிப்பான கனி தேவையில்லை, எனக்கு கசப்பான கனி தான் வேணும். கொடுங்க. அம்மா, அம்மா என்ன கூப்பிட்டீங்களா? அம்மா, அம்மா உங்களுக்கு என்னாச்சு? பாத்தியா, இதுக்காக தான் நான் பயந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் என் எதிரிதான். பாரு வீரா, பாரு. அவ அரண்மனைக்குள்ள காலை வச்சதும் என் உடம்பு எப்படி நீளமாயிடுச்சுன்னு பாத்தியா? என் உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தம் எல்லாம் சுண்டி போகுது. எனக்கு வலிக்குது வீரா. ஒருவேளை உங்களுக்கு வேற யாராவது எதிரியா இருக்கலாம். அவங்க கூட இப்படி பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏன்னா எனக்கு சந்திரகாந்தாவை பார்த்தா அப்படி தெரியல. அவ இப்படி செய்வேன தான் வச்சுட்டாளே. கடைசியா பொண்டாட்டி செய்வேன வச்சுட்டா. நீ காதலிக்கல, நடிக்கல, ஆனா நீ காதலிச்சுட்ட. உன் அம்மாவோட எதிரியவே நீ காதலிக்கிற. எல்லாம் தெளிவா தெரியுதே வீரா. அவ வந்ததும் நீ அவ பக்கம் சாயிர. அம்மாவை பத்தி கவலையே படல. நீ ஒண்ணு பண்ணு, நீ கிளம்பு, அவகிட்டயே போ. அம்மா, நான் சொல்றத புரிஞ்சுக்காங்க. உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க நீங்க தான். நீங்க இருந்தா நானும் இருப்பேன். ஒருவேளை வேற யாராவது எதிரியா இருக்கலாம். உன்னோட சந்தேகத்துக்கெல்லாம் இங்க இடமே இல்ல வீரா. அந்த பொண்ணோட குழந்தை முகத்தை நம்பிடாத. அந்த குழந்தை முகத்துக்கு பின்னாடி ஒரு கொடூரமான மாயாவி இருக்கா. சூன்ய மந்திர சக்தி நிறைஞ்சவ. அவ 7 மரணத்தை கடந்து திரும்ப வந்திருக்கா. அவ ஏன் திரும்ப வந்தான்றத தெரிஞ்சுக்கிட்டு வா, போய் தெரிஞ்சுக்கிட்டு வா. அவளை நம்பாத வீரா. நீ நிச்சயமா அவ கூட இருக்க முடியாது. அவ பக்கத்துல கூட போகாத வீரா. பாரு வீரா, அந்த மாய வாள் என்கிட்ட கிடைக்கிற வரைக்கும், இந்த செய்வின முறியிற வரைக்கும் அவ சொல்ற எதையும் நம்பிடாத வீரா. சொல்லு, நீ இப்ப என்ன பண்ண போற? உன் அம்மா கூட நிக்க போறியா, இல்ல உன் மனைவி கூட? தேர்ந்தெடுக்க கஷ்டமா இருக்கா வீரா? சரி சரி, இதையாவது சொல்லு. அம்மா கூட இருப்பல்ல? இளவரசரே, கெஹனா உங்களை கூப்பிடுறாங்க. திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. நான் அங்க வரல. சந்திரகாந்தா, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உன்னை சந்திக்க வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? இவங்க என்ன உன்னை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க. நானும் உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் உமாங். உன்னை மட்டும்தான் என்னால இங்க நம்ப முடியும். உன்னை மட்டும்தான் நான் இங்க நம்புறேன். ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் 2 முகம். இல்ல சந்திரகாந்தா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? ஒண்ணும் இல்ல, உன்னை பார்த்ததுல சந்தோஷம். என்ன பார்த்ததுல உனக்கும் சந்தோஷமா? சரி, நீ அது சந்தோஷப்பட்டியே. இல்ல சந்திரகாந்தா, வீராவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதாவது நீ செத்துட்ட இல்ல அப்படி ஒரு தகவல் வந்தப்போ
வீராவும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு.